வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா பகுதியில் அமெரிக்காவின் ஆதரவுடன் கூடிய போர் நிறுத்தத்தை கண்காணிக்கும் பணியின் ஒரு பகுதியாக காசா பகுதியில் துருக்கி பாதுகாப்பு படைகளுக்கு எந்த பங்கும் வழங்குவதை எதிர்ப்பதாக பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு புதன்கிழமை கூறினார். ஜெருசலேமுக்கு சென்று அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸுடன் பேசிய நேத்தன்யாகு, காசாவில் போர் முடிந்த பின் அந்த பகுதியில் யார் பாதுகாப்பை வழங்க முடியும் என்பது குறித்து விவாதித்ததாக கூறினார். செவ்வாய்க்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் போர் நிறுத்த திட்டம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செல்கிறது என்று கூறிய வான்ஸ் தனது நம்பிக்கையை மீண்டும் தெரிவித்தார். அவர் மேலும் பேசிய போது, அது எளிதானது என்று நான் ஒருபோதும் சொல்லவில்லை, ஆனால் நாங்கள் அதை செய்கின்றோம். போர் நிறுத்தம் நீடிக்கும். முழு மத்திய கிழக்கிலும் நாம் உண்மையில் ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்று நான் நம்பிக்கையுடன் இருக்கின்றேன் என்று கூறினார். போர் நிறுத்தத்தை உறுதி செய்த பின்னர் மத்தியஸ்தர்கள் டிரம்பின் காசா திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திலும் கவனம் செலுத்துகின்றனர். இது ஹமாஸிடமிருந்து ஆயுதங்களை அகற்றுவதிலும் கூறுகின்றது. அத்துடன் பாதுகாப்பு கிளியரன்ஸ் கொடுக்கப்பட்ட பாலஸ்தீனிய போலீசாருக்கு பயிற்சி அளித்து ஆதரிக்கும் ஒரு சர்வதேச நிலைப்படுத்தல் படையை நிலைநிறுத்துவதையும் கொண்டுள்ளது. காசாவில் துருக்கியின் பங்கெடுப்பு குறித்து நேத்தன்யாகு வலுவான கருத்துக்கள் உள்ளன. காசாவில் துருக்கி பாதுகாப்பு படைகளை நிலைநிறுத்துவது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த நேத்தன்யாகு, நாங்கள் அதை பற்றி அமெரிக்காவுடன் பேசி ஒன்றாக முடிவு செய்வோம் என்றார். மேலும் கூறியவர், காசாவுக்குள் துருக்கி ராணுவம் போவது குறித்து எனக்கு மிகவும் பலமான கருத்துக்கள் உள்ளன. அந்த கருத்துக்கள் என்னவென்று ஊகிக்க விரும்புகின்றீர்களா என்று செய்தியாளர்களையே கேட்டார். காசாவில் துருக்கி பாதுகாப்பு படைகளை நிலைநிறுத்துவதை நேத்தன்யாகு விரும்ப மாட்டார் என்பதில் ரகசியம் ஏதும் கிடையாது. ஆனால் துருக்கி காசாவுக்குள் தமது ராணுவத்தை அனுப்ப முன்வந்தால் அமெரிக்காவால் அதை நிராகரிக்க முடியாது. போர் நிறுத்தம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் போது துருக்கிக்கு ஆக்கப்பூர்வமான பங்கு இருக்கும் என்று ஜே.டி. வான்ஸ் செவ்வாய்க்கிழமை கூறினார். இஸ்ரேல் ஹமாஸ் போரின் போது நேட்டோ உறுப்பினர் துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சூடான விமர்சனங்கள் இருந்தன. துருக்கி ஜனாதிபதி ரெசெப் தாயிப் எர்டோகன் காசா பகுதியிலும் மத்திய கிழக்கின் பிற இடங்களிலும் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்தார். டிரம்பின் அமைதி திட்டத்தை ஏற்க ஹமாஸை வற்புறுத்த உதவிய துருக்கி போர் நிறுத்தத்தை செயற்படுத்துவதை கண்காணிக்கும் சர்வதேச பணிக்குழுவில் பங்கேற்கும் என்று எர்டோகன் அறிவித்து விட்டார். துருக்கியின் ஆயுதப்படைகள் காசாவில் தேவைக்கேற்ப ராணுவ அல்லது சிவிலியன் திட்டங்களில் பணியாற்ற முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். 2 வாரங்களுக்கு முன்பு துருக்கி இந்த களத்தில் ஒரு பங்கை வகிக்க முடியும் என்று எர்டோகன் கூறினார். அதே நேரத்தில் ஒரு மூத்த அதிகாரி ராய்டர்ஸிடம், இஸ்ரேல், அமெரிக்கா, கத்தார் மற்றும் எகிப்து ஆகியவற்றுடன் இணைந்து துருக்கி ராணுவமும் காசாவில் இறந்த பணிய கைதிகளின் உடல்களை கண்டுபிடிக்க நிறுவப்பட்ட கூட்டு பணிக்குழுவில் பங்கேற்கும் என்று கூறினார். காசாவில் இறந்த பயணிய கைதிகளின் உடல்களின் இருப்பிடங்கள் தெரியவில்லை என்று ஹமாஸ் கூறிவிட்டது. டிரம்பின் திட்டத்தில் முதல் கட்டத்தின் கீழ் 13 நாட்களுக்கு முன்பு இந்த போர் நிறுத்தம் தொடங்கியது. ஆனால் ஹமாஸால் நடத்தப்பட்ட பல மீறல்களால் போர் நிறுத்தம் பலவீனமாகவே உள்ளது. வான்ஸ் செய்தியாளர்களிடம் பேசிய போது, ஹமாஸிடமிருந்து ஆயுதங்களை அகற்றுவது, காசா மக்களின் வாழ்க்கையினை மேம்படுத்த காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவது, ஹமாஸ் இனி இஸ்ரேலில் உள்ள எங்கள் நண்பர்களுக்கு அச்சுறுத்தலாக இல்லை என்பதை உறுதி செய்வது ஆகியவை நமக்கு முன்னால் மிகவும் கடினமான பணியாகும் என்று கூறினார். அடுத்து என்ன செய்வது என்று ஆலோசிக்கவே வான்ஸ் இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை தொடர்ந்து 3 சாத்தியமான பாதைகள் உருவாகி உள்ளன. முதலாவது, டிரம்பின் முன்மொழியப்பட்ட அமைதி கட்டமைப்புக்கு ஏற்ப ஒரு ராஜதந்திர தீர்மானத்தை நோக்கிய பாதை. இரண்டாவது, போர் நிறுத்தம் விரைவாக முறிந்துவிடும் என்ற எதிர்பார்ப்பு. இது ஹமாஸின் ஆயுதம் அகற்ற மறுப்பு மற்றும் அதன் தொடர்ச்சியான தீவிரவாத செயல்களால் தூண்டப்பட்டு முழு அளவிலான போருக்கு திரும்ப வழிவகுக்கின்றது. மூன்றாவது, ஒரு நீடித்த இடைக்கால கட்டத்தை குறைக்கிறது. இது நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு குறைவான ஆனால் அதிக தீவிரம் கொண்ட போரை தவிர்க்கும் ஒரு பலவீனமான சமநிலை. இந்த தாக்குதல்கள் அவ்வப்போது நடக்கலாம், ஆனால் தொடர்ச்சியான போராக இருக்காது. உதாரணமாக, கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரஃபாவில் நடந்த தாக்குதல்களை கூறலாம். அது பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தியது, ஆனால் ஒரே நாளில் முடிவுக்கு வந்தது. அதில் ஹமாஸ் போர் நிறுத்த விதிமுறைகளை மீறியது. ஆனால் இஸ்ரேல் டிரம்பின் திட்டத்திற்கு ஒரு வாய்ப்பை வழங்க முழு அளவிலான போரை மீண்டும் தொடங்குவதை தவிர்த்தது. இருப்பினும் IDF தீர்க்கமாக செயற்பட்டது. அக்டோபர் 7க்கு முன்பு செய்தது போல் குறியீட்டு தாக்குதல்களை செய்யாமல் அளவிடப்பட்ட பலத்துடன் பதிலடி கொடுத்தது. ஹமாஸின் 3 தளபதிகள் உட்பட சுமார் 40 ஹமாஸ் இயக்கத்தினர் கொல்லப்பட்டனர். என்றுள்ள சூழ்நிலையில் இஸ்ரேலிய அரசு சில முன்னுரிமைகளை வைத்திருக்கிறது. அதில் முதலாவது, காசாவில் எதிர்காலத்தில் ஏதேனும் மீறல்கள் ஏற்பட்டால் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF மீண்டும் ஹமாஸை தாக்க தயாராக இருக்க வேண்டும். இரண்டாவது, டிரம்பின் திட்டம் தோல்வியடைந்தால் IDF தீவிரமான போருக்கு திரும்ப தயாராக இருக்க வேண்டும். மூன்றாவது, போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தில் முதல் கட்டத்தை முடிப்பது ஹமாஸின் பணிய கைதிகளின் அனைத்து உடல்களையும் திருப்பி தர வேண்டும். இது ஒரு தார்மீக மற்றும் பாதுகாப்பு கட்டாயம் என்கின்றது இஸ்ரேலிய அரசு. ரஃபா கடவையை மூடுவது, மனிதாபிமான உதவிகளின் ஓட்டத்தை கட்டுப்படுத்துவது தேவைப்பட்டால் ரஃபா கடவையை மூடுவது, மனிதாபிமான உதவிகளின் ஓட்டத்தை கட்டுப்படுத்துவது,
தேவைப்பட்டால் இலக்கு வைக்கப்பட்ட படுகொலைக்கு திரும்புவது உட்பட ஒவ்வொரு பணிய கைதிகளும் திரும்பி வருவதை உறுதி செய்வதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் இஸ்ரேல் வைத்திருக்கிறது. ஹமாஸ் மனித கேடயங்களாக பயன்படுத்திய உயிருள்ள பணிய கைதிகளில் யாரும் இனி காசாவில் இல்லை என்பது ஐடிஎஃப்பின் ராணுவ நோக்கங்களை இலகுவாக்குகின்றது. இனி பணிய கைதிகளின் உயிர்கள் பற்றி ஐடிஎஃப் கவலைப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் இஸ்ரேல் அதன் தந்திரோபாய நோக்கத்தை இழக்கக்கூடாது. அதில் ஹமாஸை ஆயுதமற்ற குழுவாக மாற்றுவது மற்றும் அரபு மற்றும் முஸ்லிம்களின் உலகத்துடன் இயல்பாக்கத்தை விரிவுபடுத்துவது. ஜனாதிபதி டிரம்பின் 20 அம்ச திட்டத்தின் 2ஆம் கட்டத்தோடு இஸ்ரேல் முன்னேற வேண்டும், அதிலிருந்து விலக முடியாது. மேலும் காசாவில் ஏற்படும் முன்னேற்றங்கள் அரபு மற்றும் முஸ்லிம் உலகத்துடன் இயல்பாக்கத்தை விரிவுபடுத்துவதற்கான டிரம்பின் முயற்சிகளில் தலையிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இது இஸ்ரேலுக்கு பொருளாதார, அரசியல் மற்றும் பாதுகாப்பு நன்மைகளை கொண்ட ஒரு வாய்ப்பு. அதே நேரத்தில் ஹமாஸை நிராயுத பாணியாக்குவது மற்றும் காசா பகுதியை இராணுவமயமாக்குவது உட்பட திட்டத்தின் பி கட்டத்தை முடிக்க இஸ்ரேல் அமெரிக்காவில் தங்கி இருக்க வேண்டும். இந்த இலக்கை அடைவதற்கான ஒரே வழி காசாவில் உள்ள ஹமாஸின் இராணுவ உள்கட்டமைப்பை அளிக்க வேண்டும். அதன் பின் அங்கு திட்டமிடப்பட்டுள்ள பன்னாட்டு படை அதன் பணியை சுதந்திரமாக நிறைவேற்றும் சூழல் இருக்க வேண்டும். ஹமாஸின் இராணுவ உள்கட்டமைப்பை அளித்தல், கனரக ஆயுதங்களை பறிமுதல் செய்தல், சுரங்கப்பாதைகளை அளித்தல் மற்றும் எகிப்து காசா எல்லைகளை தடுப்பதன் மூலம் கடத்தலை தடுத்தல் ஆகியவை 20 அம்ச திட்டத்தின் பி நிலையில் உள்ளன. இதை பன்னாட்டு படை நிச்சயமாக செய்ய போவதில்லை. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைதான் செய்ய வேண்டும். போர் நிறுத்தம் உள்ள போது அது எப்படி சாத்தியமாகும்? இந்த கேள்விக்கு அமெரிக்காவிடமும் பதில் கிடையாது. இதற்கு பதில் கண்டுபிடிக்கவே அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜெடி வான்ஸ் இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். பன்னாட்டு படை காசாவுக்குள் நுழைவதற்கான ஆணையில் ஏதேனும் தெளிவற்ற வார்த்தைகள் இருந்தால் அவை நுணுக்கமாக பார்க்கப்பட வேண்டும். உதாரணமாக, தற்காப்பு மற்றும் தாக்குதல் ஆயுதங்களுக்கு இடையில் வேறுபடுத்துவதற்கான வாக்கியங்கள். பன்னாட்டு படை தாக்குதல் ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது, தற்காப்பு ஆயுதங்களை பயன்படுத்தலாம். காசா போன்ற ஒரு இடத்தில் இதை நடைமுறைப்படுத்துவது சுலபம் அல்ல. அமெரிக்க நிர்வாகம் போரை முடிவுக்கு கொண்டு வந்து டிரம்பின் பிராந்திய அமைதிக்கான பார்வையை நோக்கி நகர இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது. ஆனால் வாஷிங்டன் ரஃபாவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஒரு தாக்குதல்களுக்கு பின்னர் ஹமாஸை நிராயுதபாணியாக்காமல் போரின் முடிவு இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்கின்றது. துணை ஜனாதிபதி வான்ஸின் வருகை மத்தியஸ்தர்களுக்கான விகாப் மற்றும் குஷ்னருடன் சேர்ந்து பன்னாட்டு நிலைப்படுத்தல் படைக்கு ஒரு தெளிவான திட்டத்தை முன்வைப்பதில் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அப்படி ஒரு தெளிவான திட்டம் அவர்களிடம் இருப்பதாக தெரியவில்லை. போர் நின்றுவிட்டது, ஆனால் குழப்பம் தொடர்கிறது. இது போரை மீண்டும் தொடங்க வைத்து விடலாம். இஸ்ரேலுக்கு ட்ரம்ப் நிர்வாகத்திற்கும் இப்போது முக்கியமானதாக இருக்கும் 7 சிக்கல்களை பாருங்கள். சர்வதேச நிலைப்படுத்தல் படை ISF-இன் ஆணை, பணிகள் மற்றும் அமைப்பு இதுவரை தெளிவாக கூறப்படவில்லை. நிராயுத பாணியாக்கம் மற்றும் இராணுவ மயமாக்கலின் துல்லியமான வரையறை, சுரங்கப்பாதைகள், உற்பத்தி தளங்களை அழித்தல், கனரக மற்றும் மேம்பட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்தல், கடத்தலை தடுப்பது ஆகியவற்றை எப்படி செய்வது? ட்ரம்பின் திட்டத்தில் தற்காப்பு மற்றும் தாக்குதல் ஆயுதங்களுக்கு இடையிலான வேறுபாடு இருந்த போதிலும் ஹமாஸின் கைகளில் தற்காப்பு ஆயுதங்களுக்கு இடமில்லை. அவர்களுக்கு எல்லாமே தாக்குதல் ஆயுதங்கள் தான். ஹெஸ்புல்லா மாதிரியை தடுப்பது, அதாவது லெபனானில் இருப்பது போல சர்வதேச ஆதரவுடன் கூடிய ஒரு சட்டபூர்வமான ஆனால் பலவீனமான அரசாங்கம் இருந்தால் அங்கு ஹெஸ்புல்லா உயிர்ப்புடன் இருப்பது போல ஹமாஸ் காசாவில் உயிர்ப்புடன் இருக்கும். அதை எப்படி தடுப்பது? உள்ளூர் பொதுமக்களை பாதுகாத்தல், ஹமாஸை எதிர்க்கும் குடும்பங்கள் மற்றும் பழங்குடியினரை பாதுகாக்கும் பொறுப்பு யாருடையது? அமெரிக்கா வீட்டோ அதிகாரம். ட்ரம்பின் 20 அம்ச திட்ட கொள்கைகளுடன் ஒத்துப்போகாத ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் எந்த ஒரு முடிவும் அமெரிக்காவின் வீட்டோ அதிகாரத்தால் தடுக்கப்பட வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. ஐநா அல்ல, அமெரிக்க மத்திய கட்டளைத்தளம் சென்கோம் தலைமையிலான ட்ரம்பின் திட்டத்தை காசாவில் செயல்படுத்த சட்டப்பூர்வ அங்கீகாரம் உள்ளதா? சட்டப்பூர்வ அங்கீகாரம் ஐநாவுக்கு உள்ளது, சென்கோம்புக்கு உள்ளதா?